கூட்டத்தின் கதாநாயகன் எங்கள் பாசத்தலைவர் கா நடராஜன் அவர்களே, அவர்களை வாழ்த்த வந்திருக்கும் முதுநிலை டிராஃபிக் மேனேஜர் திரு செந்தில்குமார் அவர்களே, மற்றும் டிடிஎம் பிரமோத் தாஸ் குப்தா அவர்களே, மற்றும் முன்னாள் தொழிற்சங்க தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் வணக்கம். இவரை பற்றி நடராஜ் சார் அவர்களை பற்றி சொல்லணும்னா, மத்தியில் பார்த்திங்கன்னா இந்தியை திணிப்பாங்க, ஆனால் அதுக்கு ஈடாக தமிழை திணிப்பார் இவர். அப்பத்தில் நான் பார்த்ததுலேருந்து நான் எதனா ஒரு செய்தியை ஆரம்பத்தில் செல்ஃபோனில் ஆங்கிலத்தில் அனுப்பிச்சிடுவேன். ஏன்டா நீ சொந்தமாக எழுத மாட்டியா, நீ சொந்தமாக எழுதி அனுப்பு, அதை தான் வலியுறுத்தினவர். அதனால் நான் ஒரு 28 வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். அதில் அந்த மாதிரி திணிச்சுனா அதுதான். நாங்கள் கூட தமிழில் தான் எழுதி அனுப்புகிறோம். அந்த மாதிரி இன்னொருத்தர் ரீல்ஸ் போடுறது அப்படி அமைச்சதே இல்லை. அதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை பற்றி ஒரு சின்ன அவருடைய அனுபவங்கள் தான், அனுபவங்களை பற்றி தான் கவிதையாக எழுதியிருக்கேன். அதை சொல்லிடுறேன் நான். அகிலமே வணங்கிடும் தில்லை நடராசர், அகிலமே வழங்கிடும் தில்லை நடராசர், சென்னை துறைமுகமே அறியப்படும் இந்த கா நடராசர். அகிலமே வணங்கிடும் தில்லை நடராசர், சென்னை துறைமுகமே அறியப்படும் இந்த கா நடராஜர். பன்முகம் கொண்ட இந்த நடராஜர், பன்முகம் கொண்ட இந்த நடராஜர் இலக்கியம், தத்துவம், கவிதைகள், வார இதழுக்கு எழுதக்கூடிய வல்லமை உள்ள புத்தக எழுத்தாளர் இவர். புத்தகங்கள் வெளியிடுவதில் இவருக்கு புதுமை இல்லை, புத்தகங்கள் அவ்வப்போது வெளியிடுவதில் இவருக்கு புதுமை இல்லை. இதை படித்தறிந்து செயல்படுபவரை தான் காணும் இவருக்கு ரொம்ப பெருமை. எது இவருடைய இலக்கு என்றால் தொடரும் வரையில் எழுத வேண்டும், தொடரும் வரையில் எழுத வேண்டும், முடியும் வரையில் கடலின் ஆழம் பார்க்க வேண்டும் புத்தகத்தில். எது இவருடைய இலக்கு என்றால் தொடரும் வரையில் எழுத வேண்டும், முடியும் வரையில் கடலின் ஆழம் பார்க்க வேண்டும் புத்தகத்தில். பணியிலிருந்து ஓய்வு பெறுகிறார் என்றால் இவருக்கு வருத்தம் இல்லை, துளியும் வருத்தம் இல்லை. இவருக்கு உண்டான வாழ்க்கை இனிமேல் தான் ஆரம்பம் என்பேன். வாழும் வரை வயதாகும், இன்பம் சுகம் பெறும் வரை இளமையாகும், இவரிடத்தில் மனிதம் நிலைக்கும் வரை புகையாகும். இன்று வரை சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இல்லை, இன்று வரை சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இல்லை. நிர்வாகத்தில் செய்யும் வேலைக்கும் அலுப்புகள் இல்லை, நிர்வாகத்தில் செய்யும் வேலைகளுக்கும் அலுப்புகள் இல்லை. வருவோர்க்கு வாஞ்சையுடன் மடைத்திறப்புகள் உண்டு, வருவோர்க்கு வாஞ்சையுடன் மடைத்திறப்புகள் உண்டு. பயனடைந்தோருக்கு இருக்கும் தன் நெஞ்சில் நல்வாழ்த்துகளும் இவருக்கு உண்டு. இவர் இருந்தவரை அவருடைய அறையும் தமிழில் நனைந்தது. கூட்டம் கூடும் அரங்கமும் மற்றவர் காதுக்கும் அன்னத்தமிழ் ஒலித்தது. பொங்கல் திருநாள் வரும்பொழுது பொங்கும் இனிப்பு பொங்கலே இங்கு பொங்கியது. பொங்கல் திருநாள் வரும்பொழுது பொங்கல் இனிப்பு பொங்கலோ இங்கு பொங்கியது. அகழ்வாராய்ச்சியில் தமிழன் இனம் காணும் போது சென்னை துறைமுகம் தமிழ்ச்சங்கமும் தன் நெஞ்சில் உயர்த்தியது. பட்டி தொட்டெல்லாம் பேசும் பொருள் பட்டிமன்றத்தில் இங்கு விவாதமானது. பட்டி தொட்டியெல்லாம் பேசும் பொருள் பட்டிமன்றத்தில் இங்கு விவாதமானது. இவர் வளர்த்தெடுத்த மனங்களுக்கும் மகுடமும் கிடைத்தது. என்றும் இதேபோல் திகழவும் மழை போல் மனதும் குளிர்ந்திடவும் எம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாய்ப்பு நல்கிய மேடையினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடரும் வரை எழுத வேண்டும், முடியும் வரை காத்திருக்க வேண்டும். மிக அருமையான கவிதை. பட்டி தொட்டி எல்லாம் ஒலிக்க வேண்டும். உன்னுடைய கவிதைகள் பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்து கொண்டிருக்கின்றன விஜயகுமார். நன்றி விஜயகுமார், உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.